ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னன்னு தெரில, இன்றைக்கி மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து ஃபுல் விலாகாக எடுத்துடலாம், ஃபுல் டே விலாகாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல் டே விலாக் தான் எடுத்திருக்கோம். காலையில் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 6 o'clock. காலையிலே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு டீ தான். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க டீ பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ டீ. இந்த செம்பருத்தி வந்து ட்ரை செம்பருத்தி தான். அம்மா வந்துட்டு ட்ரை பண்ணி எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து தீரப்போது. எனக்கு ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் டப்பாவில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செம்பருத்தி பூ டீ வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செம்பருத்தி பூ வந்து எடுத்து நிழலே காய வச்சு ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிலில் நல்லா காய வச்சிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும். அதை நீங்கள் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. காலையில் வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி இட்லியும் தக்காளி சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோல்டாக இருக்குது, கொஞ்சம் வாய்ஸ் வித்தியாசமாக தான் இருக்கும். என்ன தான் விதமாக பிடிச்ச சட்னி பண்ணியிருந்தாலும் அந்த இட்லி பொடியும் எண்ணெயும் இல்லாமல் தோசையும் இட்லியும் ஃபில்லே ஆகாது. இது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை, இந்த மிளகாத்தூள் வந்து அரைக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம மசாலாலாம் வந்து காய வைக்கிறதுக்காக போக போகிறோம். இதோட அளவில் நான் சொல்கிறேன். இது வந்து எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லி கொடுத்த அளவு தான். ஏன்னா எப்பயுமே எனக்கு மிளகாத்தூள் கொடுக்குறவங்க, நீ தான் இந்த அளவுக்கு நல்லா சமைக்கிறியே, இந்த வாட்டி நீயே ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. பட் நானே தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நான் வந்துட்டு போட்டிருக்கிற அளவில் வந்து உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ தனியாக்கு 1/2 கிலோ வந்து காஞ்ச மிளகா. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் காஷ்மீர் மிளகா வந்து போட்டுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஏன்னா நம்ம வீடியோக்கு போடுறோம், அதனால் கொஞ்சம் கலர் எடுத்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக நான் காஷ்மீர் மிளகா சேர்த்துக்கிறேன். 1 கிலோ தனியாவுக்கு வந்து 1/2 கிலோ மிளகா. மற்ற மசாலா பொருள் பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு மஞ்சள், 100 கிராம் அளவுக்கு மிளகு, 100 கிராம் அளவுக்கு சீரகம், 100 கிராம் அளவுக்கு பால் பெருங்காயம்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதையும் வாங்கி போட்டுட்டு மீதி எல்லாமே வந்துட்டு 50 கிராம் தான். வெந்தயம் 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், கடலப்பருப்பு 50 கிராம். ஏன் அப்படின்னா கடலப்பருப்பு நிறைய சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு வந்து திக்காகும் அப்படின்றனால இது ரெண்டுமே மட்டும் 50 கிராம் போட்டுக்க சொன்னாங்க. அவங்க சொன்ன அளவில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காய வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா தனியாவும் காஞ்ச மிளகாய் மட்டும் காய வச்சா போதும். மற்ற பொருள் எல்லாமே வந்து லேசாக வந்து சூடு காட்டினா கூட போதும். கொஞ்சம் வெயில் நல்லா இருக்கிறதுனால இன்றைக்கி நான் வந்துட்டு எல்லாமே வெயிலே காய வைக்க போகிறேன்.
இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் ஒயிட் ரைஸு ரசம் மட்டும்தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மாதிரி சிக்கனு ஃபிஷ்ஷு மட்டன் இந்த மாதிரி கழுவும்போது கையில் வந்துட்டு ரிங்கு வந்துட்டு கோல்டு ரிங் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத ஜம்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனையை கொண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போடும்போது நல்லா வந்துட்டு சோப்பில் வாஷ் பண்ணிவிட்டு இல்லை லிக்விடில் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையில் ரிங் வந்து போட்டுக்கலாம். இன்றைக்கி பண்ண போகிற சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு மட்டும் இல்லாமல் நைட்டு டின்னருக்கு இட்லிக்கு தோசைக்கு இடியாப்பம் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். நான் அதுக்கும் சேர்த்து தான் வைக்க போகிறேன். இது அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி தான். இது வந்து செமி கிரேவியும் பண்ணலாம், ட்ரை கிரேவியும் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும். எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ சிக்கன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுதான் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸஸாக வந்து நிறைய கிரேவி கிடைக்கும். அதனால தான் வந்துட்டு இவ்வளோ வெங்காயம் தக்காளி. ஏன்னா நைட்டுக்கும் நான் பிளான் பண்ணி பண்ணுறதுனால நான் வந்துட்டு இவ்வளோ வெங்காயம் இவ்வளோ தக்காளி போடுறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். இந்த கிரேவியில் வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா தக்காளி வந்துட்டு அதிகமாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு வந்து அதிகமான மாதிரி இருக்கும். கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா வந்து வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். சைமல்டேனியஸாக நான் வந்து ரைஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அது வந்துட்டு ஊறிட்டு இப்போ வந்துட்டு ரைஸ் நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறம் இது நல்லா பேஸ்ட்டு பண்ணணும். இன்னொரு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் பேஸ்ட்டு பண்ணணும். பொதுவாக வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்குற பார்வையும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்குற பார்வையும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலையும் நம்ம வீட்டில் செஞ்சுருக்க மாட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளோ வேலை செய்யும்போது எல்லாரோட பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சமையல் மட்டும்தான் போட்டிருந்தேன். அதனால் வீட்டில் இருக்கிற எந்த வேலையும் இவ்வளோ செய்வேனா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இந்த விலாகுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை நீ செய்யறதுனா இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் நீ தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்வை வந்துட்டு வேறு மாதிரி ஆயிடுச்சு. பெற்றவங்க கிட்டே இருக்கும்போது எதுவுமே செய்யாத நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் டோட்டலாக மாறிடுறீங்க பிள்ளைங்களா அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாவும் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. பெரியம்மா இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும். எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம செஞ்சு தானே ஆக்கணும். ஓகே, இப்போ நம்ம மசாலா பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 5 முந்திரி, கொஞ்சமாக வந்து மிளகு, சீரகம், சோம்பு போட்டுட்டு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் மட்டும் போதும். ரொம்ப இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி திக்காக இருக்கும். அதனால ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா ஊற வச்சிடலாம். ஏன்னா கசகசாவும் முந்திரியும் வெந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான கிரேவி கிடைக்கும். இது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியிருக்கும். இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இது நல்லா பேஸ்ட்டு பண்ணிடலாம். நடுவில் மியூசிக் போடுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க. ஏன்னா என்னோடய வாய்ஸ் வந்துட்டு அது கொஞ்சம் லென்த்தாக பேசினா ஒரு மாதிரி கரகரன்னு ஆகிடுது. அதனால தான் நான் கொஞ்சம் அடிக்கடி வந்துட்டு மியூசிக் போடுறேன். வெங்காய தக்காளி பேஸ்ட்டும் தேங்காய் பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து கடகடன்னு வந்து சிக்கன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, கல்பாசி, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்துட்டு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதை போட்டு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக இந்த பேஸ்ட் நம்ம போட்டுக்க வேண்டியது தான். நம்ம கரம் மசாலாவும் போடுறதுனால ரொம்ப வந்து ஸ்பைசஸ் வேணால் நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிங்கன்னா நல்லா கிரேவியில் வந்து எண்ணெய் நல்லா தேங்கி வரும். இது நல்லா வந்து எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே நல்லா வதங்கிறதுனால ரொம்ப வந்துட்டு வதக்க வேண்டாம். ஒரு 70% இருந்தால் போதும். கிரேவி நல்லா இன்னும் வாசனை கொடுக்கறதுக்காக இப்போவே புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் சேர்த்துடலாம்.
இந்த மசாலாவோட போட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். சிக்கன் செய்கிறதுனால கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கோங்க, வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடலாம் டைரெக்டாக. சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் பெரிய குக்கராக எடுக்காமல் சின்ன குக்கராக எடுத்துட்டேன். இப்போ மாற்ற முடியாது, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு செமி கிரேவி தானே வேணும், அதனால் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். சிக்கன்லேருந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வெளியில் வரைக்கும் கொஞ்சம் அந்த அளவுக்கு வெந்தினாலே போதும். இப்போ அது கூட வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு, குழம்பு மிளகாத்தூள் இருந்துன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இது சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு செமி கிரேவி வேணும் அப்படின்னா நான் போடுற அந்த தண்ணி அளவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக கிரேவி பார்க்கும்போது தெரியும் இந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு திக்காக வேணும் இல்லை தண்ணியாக வேணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா. சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். அதுவே வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதுவே கொஞ்சம் லிக்விடாக தான் இருந்தது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்படியே வந்து குக்கரை வந்து மூடிடலாம். ஒரு 3-4 விசில் வரட்டும், நல்லா திக்காயிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரசமும் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 விசில் வந்து விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் திக்காயிடும். சிக்கன் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு. நம்மளோட லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா ரைஸு, ரசம், சிக்கன் 3மே வந்து தயாராகிடுச்சு. ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சப்பாத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னரை முடிச்சுட்டே வந்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டின்னர் முடிச்சு தான் போனோம். இல்லைனா கிரேவி வந்து அவ்வளோ வேஸ்ட் ஆகிடும். ரைஸ்க்கு தான் கிரேவி வந்துட்டு அந்த அளவுக்கு ஆகாது. எங்கள் வீட்டில் தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி இருந்தால் சீக்கிரமாக ஆகிடும். அதனால் சப்பாத்தி வந்து சாப்பிட்டுட்டு கிரேவி வந்து நான் சூடு பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து சிக்கனை ஒரு வாட்டி செஞ்சுட்டு இன்னொரு வாட்டி சூடு பண்ணக்கூடாது. அதனால் நம்ம அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிறதுக்கு தான் போயிருந்தோம். காய்கறி வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணிடலாம். என்னதான் ஆன்லைனில் நம்ம வந்துட்டு காய்கறி வாங்கியிருந்தாலும் இந்த மாதிரி நம்மளாக போயிட்டு தொட்டு பார்த்து வாங்குற காய்கறியோட இதுவே தனி தான். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எடுக்கிறோம். கண்டிப்பாக நீ வந்து வெஜிடபிள் வேஸ்ட் பண்ண தான் போகிற. அதனால் 2-3 நாளைக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்தாச்சு. கேரபீன்ஸ் வந்து தனித்தனியாக வந்து ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி ஒன்றா ஸ்டோர் பண்ணிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சிப்லாக்கில் வந்து தனித்தனியாக போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. அதிகபட்சம் இது வந்து 2-3 நாளைக்கு மேலே இருக்காது. ஏன்னா கேரபீன்ஸ் பொரியல் வந்து டக்குன்னு சீத்து கட்டிடுவோம். ஏன்னா 2-3 நாளைக்கு மேலே அதுவும் தாங்காது. அதனால் அதையும் வந்துட்டு தெரிஞ்ச மாதிரி நமக்கு கொஞ்சம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஸ்டோர் பண்ணால் போதும். ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு அது அசால்ட்டாக விட்டுறோம். அது கிடைக்கலன்னும் போது தான் அதோட கஷ்டம் என்னன்றது தெரியுது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எப்பயுமே வந்துட்டு அம்மா சீதனம்மா மாதிரி வருஷம் வர பலாப்பழம் இந்த வாட்டி நாங்கள் வேண்டான்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால வரவே இல்லை. ஆனால் அதோட அருமை நாங்கள் வெளியில் வாங்கும்போது தான் தெரிஞ்சு. இது ஃபுல்லாக வந்துட்டு 50 ரூபான்னு நினைக்கிறேன். 50 ரூபா தான்.
இது பார்த்திங்கன்னா சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. ஆனால் நாங்கள் வந்துட்டு எப்பயுமே வருஷம் வரும் அந்த வீட்டிலேருந்து வர பலாப்பழத்தை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு அதில் எவ்வளோ ரெசிபீஸ் நான் வந்துட்டு லாஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் நான் போட்டிருப்பேன். ஆனால் இது போய் நான் வெளியில் வாங்கி சாப்பிடும்போது தான் தெரியுது இதோட அருமை என்ன அப்படின்றது. இது ஏன் வேணான்னு சொன்னேன்னு இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் இந்த சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பலாப்பழம் வேணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்ல போகிறேன். ஏன்னா சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. தேன் மாதிரி இனிக்கும்னு சொன்னார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இது மட்டும்தான் ஈவினிங்கில் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுனால இதோடு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் நைட்டு. இந்த நாள் ரொம்ப சூப்பராக போச்சு. பாசிட்டிவ் மைண்டோடு போச்சு. பரவாயில்ல, நான் கூட வீடியோ எடுக்க மாட்டார்னு நினச்சேன். ஃபுல் டே வந்துட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்தார். இந்த நாள் இனிய நாள் என்ற மாதிரி எல்லா நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும். இவ்வளோ நேரம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.